ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஃபார்மை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எந்த மாதிரி கோர் கம்பெனிஸ் வராங்க, பிளேஸ்மெண்ட்டு, ஜாப் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும், இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பொறுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிஃபார்ம் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம், யூஜி. ஸோ இதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ஃபார்மசியை பற்றி தான், ப்ளஸ் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸு, ட்ரக்ஸு, கெமிக்கல், ஃபார்முலாஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த பிஃபார்மில் படிப்போம். யாரெல்லாம் ஃபார்மசி சைடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு பிஃபார்ம் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதனுடைய கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 years. ஸோ 8 semesters இருக்கும். இதனுடைய பேசிக் எலிஜிபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலரில் நம்ம பார்ப்போம். ஸோ மினிமம் 55% 60% இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த பிஃபார்மில் எந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி, அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல், அதுக்கப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மகாக்னசி. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த ஃபார்மசியில். அதனால் ஃபார்மசி படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தே ஆகணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இதனுடைய எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக ஒரு ஸ்டூடெண்ட் 10th முடிச்சுட்டு டிஃபார்ம் இருக்குது. டிஃபார்ம் அப்படின்றது ஃபார்மசி இன் டிப்ளமா, அதாவது டிப்ளமா இன் ஃபார்மசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் டிஃபார்ம், டிப்ளமா இன் ஃபார்மசி. அப்போது 10th முடிச்சுட்டு நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசி படிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விச் மீன் நீங்கள் அந்த டிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் பிஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு சொல்யூஷன். ஏன்னா கம்பேர் டு டிஃபார்ம் அப்படின்றது டிப்ளமா, ஃபார்ம் டி டாக்டரேட், அது வேறு. சரியா? அப்போ டிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் பிஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கோர் இண்டஸ்ட்ரியில் டிப்ளமா இன் ஃபார்மசியை விட பேச்சுலர் இன் ஃபார்மசி தான் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரி, அப்போது நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் பிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 years தான் கோர்ஸ் டியூரேஷன். அப்போ 12th முடிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு மினிமம் 55% 60% கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ப்ளஸ் நீங்கள் சயின்ஸ் குரூப் சேர்ந்தவராக இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி குரூப் இருக்கிற ஒரு கேண்டிடேட் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் இந்த பிஃபார்மை அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MET அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிட்சேட், அதுக்கப்புறம் NIPER JEE, அதுக்கப்புறம் KCET. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் வைஸான எக்ஸாம்ஸு. பிட்சேட் அப்படின்றது நேஷ்னல் வைஸ் எக்ஸாம் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். PUCET அப்படின்றது பஞ்சாபில் எழுதக்கூடிய ஒரு ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் பிஃபார்ம். பிட்சேட் அதாவது பிர்லா இன்ஸ்டியூட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் வைஸ் யார் வேணால் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாசெட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி KCET அப்படின்றது கேரளா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ பொதுவாகவே அட்மிஷன் ப்ராசஸ் பிஃபார்மில் எப்படி நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 12th முடிச்சுட்டு அந்த மார்க்கை எடுத்து ஒரு சில பர்டிகுலர் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜஸில் நீங்கள் நல்ல டாப் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியே ஆகணும். இதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணி பிஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபார்மும். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் AICTE இவங்களுடைய அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா PCI, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இதை தவிர்த்து நிறைய ஃபேக் காலேஜஸ் இருந்தால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் இருக்காது. நல்ல கவனி, AICTE அண்ட் PCI இதில் எதுனா ஒன்று அக்ரிகேட்டடாக இருக்கணும். அப்போ தான் நீ படித்த அந்த டிஃபார்ம் ஆகட்டும் பிஃபார்ம் ஆகட்டும் அந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் 800 காலேஜஸ் இன் இந்தியாவில் இருக்குது AICTE அப்ரூவ்டில், 1100 காலேஜஸ் இருக்குது PCI அப்ரூவ்டில்.
ஸோ வந்து நமக்கு காலேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன் இந்தியா. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். சரி, இதனுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் சார்? எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 lakh அப்படி ஆகும். கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 lakh அப்படின்ற மாதிரி தான் ஆகும் ஆல் ஓவர் இந்தியாவில். சரியா? ஸோ நீங்கள் இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜில் எங்கே படித்தாலுமே 4 lakh அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அண்டர் 4 lakh தான். ஓகேவா? சரி, இதனுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் ஃபர்ம்ஸ், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் செக்டர், ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரக் கிரியேட் பண்ணுற ட்ரக் ரிசர்ச் கம்பெனிஸில் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி டி ஃபார்மை விட பி ஃபார்முக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸு கொடுக்குறாங்க. ஓகே, இதனுடைய இதில் நம்ம பி ஃபார்ம் முடிச்சுட்டு நமக்கு வேறு எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் அப்படின்னா ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டாக நீங்கள் போகலாம், கிளினிக்கல் ரிசர்ச்சராக போகலாம், அசோசியேட் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் போகலாம், R&D சயின்டிஸ்டாக கூட நீங்கள் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கோர் இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது. நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பிஃபார்ம் படித்தவங்க அடுத்ததாகவும் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதாவது எம்ஃபார்ம், PhD, LLB, லா கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் LLB என்ன சார் படிக்கணும் அப்படின்னா அதிகமான ஸ்கோப் இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரக் அண்ட் ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு போராட்டம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லா பேஸ்டில் நீங்கள் ஃபார்மசியை கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் MBA, நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் MBA கூட பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பிஃபார்ம் முடிச்சுட்டு MBA பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிஃபார்ம் முடிச்சுட்டு MBA இன் ஹெல்த் கேர், இது ரொம்ப முக்கியம், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ் ஆக போகிற ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் போகிறதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பிஃபார்ம் லீடர்ஷிப் பொசிஷனில் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸு கொடுப்பாங்க. சரி, இது எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸு ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, எப்போவுமே அப் டு டேட்டில் இருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜஸில் பிஃபார்ம் கிடைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு பிறகு. சரி, இதில் டாப் ரெக்ரூட்டர்ஸ், டாப் கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் கிளினிக்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேவா? மெடிக்கல் ரைட்டா? ஸோ கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்டியூட், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில், அதுக்கப்புறம் மோஃபட்டாஸ், பர்ஃபெக்ட் அப்படின்னு, பாடெக்ஸ் அப்படின்னு இருக்குது, கோவான்ஸ் அப்படின்னு இருக்குது, நோவோ நார்டிஸ்ட் அப்படின்னு இருக்குது, நெஸ்லே, அபாட், சிப்லா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு ஃபார்மசியில் உங்களுக்கு நிறைய ஆசை இருந்தது அப்படின்னா ஷுவர்லி யூ கேன் கோ ஃபார் திஸ். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த பொசிஷன் பர்டிகுலராக இந்த பொசிஷன் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக நம்ம எந்த மாதிரி பொசிஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மெடிக்கல் ரைட்டர், அதுக்கப்புறம் ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டாக போகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம், ஃபார்மசிட்டிக்கல் சயின்டிஸ்டாக போகலாம், கிளினிக்கல் ரிசர்ச்சர் அசோசியேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக் சயின்டிஸ்டாக போகலாம், அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் மெடிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ படிக்கும்போது மேக் ஷுவர் உங்கள் காலேஜஸில் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் நல்லா இருக்கா, ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்காங்களா. ஸோ இது எல்லாம் நல்லா பாருங்கள். காலேஜுடைய அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப முக்கியம். பிஃபார்ம் படிக்கும்போது நல்ல காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அஷூரன்ஸ். ஸோ படிக்கும்போதே ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரி திங். நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாமே ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டான நாலேஜஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியிலேருந்து கம்பெனிஸ் வரும்போது உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்பல்சரி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.